வணக்கம். கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதார நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் மற்றும் அதுக்கு அடுத்ததான அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுவதற்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டின் டைரக்டர் டாக்டர் நிசார் அகமத் மற்றும் சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் நிறுவனத்திலிருந்து வி அருண் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். முதல்ல மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுங்க. மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 1988 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 21 பேட்ச் MBA ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட். தெர் ஆர் மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இது 114 வருஷம் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன். இது மியாசி முஸ்லீம் எஜுகேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா. அதில் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. முதல்ல புதுக்கல்லூரின்னு சொல்லுவாங்க, நியூ காலேஜ். அது 1952 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 20-25 டிபார்ட்மெண்ட் இருக்குது. யூஜி, பிஜி, போஸ்ட் டாக்டரேட், PhD எல்லாம் இருக்குது. அப்புறம் சப்சிக்வெண்ட்லி மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு வணிகவியலில் ஸ்டார்ட் பண்ணோம். அது 22 பேட்ச் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. அது தமிழ்நாட்டில் நம்பர் 2nd 1 நெக்ஸ்ட் டு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் 2nd இன் ஹோல் தமிழ்நாடு. தட் இஸ் த மோஸ்ட். அது நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க. 2002 ஸ்டார்ட் பண்ணோம் அது. அப்புறம் மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அது 30 வருஷமாக அப் டு +2 ஸ்டூடெண்ட்ஸு எல்கேஜிலேருந்து +2 மட்டும் மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்புறம் மியாசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. அதில் பிஎட் கோர்ஸ் எல்லாம் இம்பார்ட் பண்ணுறோம். அது ஸ்டார்ட் பண்ணி கூட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் மியாசி இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணி கூட 12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்தமாரி 9-10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியாசி நிறுவனம் புதுக்கல்லூரி வளாகத்தில் மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது மியாசினா முஸ்லீம் எஜுகேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா. அதில் புதுக்கல்லூரியில் ஒரு 6500 மாணவர்கள் படிக்கின்றாரு. அது ஃபுல் டைம், தட் இஸ் பார்ட் டைம் கூட இருக்குது. ஃபுல் டைம் கோர்ஸ், பார்ட் டைம் கோர்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப நல்ல முறையில் நடத்துகிறார்கள். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங்கில் பி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பி ஸ்கூல் இன் சவுத் இந்தியான்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்துருக்குது. அப்புறம் கோகேட்டர் மேக்சின், ரயில் பந்து, இந்தமாரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு அதிலெல்லாம் நிறைய நம்ம இன்ஸ்டியூட் வாங்கியிருக்கோம். கண்டினியூஸில் 2014, 2015, 2016 சென்னை பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கோம். ஹேட்ரிக் இந்த வருஷம் அடிச்சிருக்கோம். ஸோ முதல்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ 120 ஸ்டூடெண்ட் படிக்கின்றார்கள். அதில் மார்க்கெட்டிங்கு, ஃபினான்ஸு, சிஸ்டம்ஸு, HR இந்த மாதிரி நிறைய எலெக்டிவ் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தமாரி எலெக்டிவ் எல்லாம் எடுத்துன்னு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இது கோ எஜுகேஷனு, பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆஃப்டர் பிகாம். இது நல்ல பிளேஸ்மெண்ட்டெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. 1/3 ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு they go and manage their own father's business. அவங்களோட ஓன் ஃபாதர் பிஸ்னஸுக்கு அது மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு 1/3 ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டு எல்லாம் அப்ராடு போயிடுறாங்க. துபாய், கத்தாரு, அந்தமாரி அபுதாபி, ஷார்ஜா அந்தமாரி நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. மீதி 1/3 ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நிறைய பிளேஸ்மெண்ட்டு இங்கே நிறைய கம்பெனிஸில் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக நம்ம மேனேஜ்மெண்ட் டே பை டே நல்ல முறையில் பண்ணின்னு இருக்கோம். நம்ம பேர் மியாசினால் எல்லாங்க தெரியும். அது புதுக்கல்லூரி வளாகத்தில் இருக்கின்றது. அது நல்ல பேர் கொடுக்கும். இது அதில் நான் 20 வருஷமாக அது பணிபுரியேன். லெக்சராக சேர்ந்தேன். இப்போ இயக்குநராக இருக்கேன் 4-5 வருஷமாக. ஸோ இன்னும் நல்ல முறையில் பண்ணோம். அதுதான் எங்களோட நோக்கம், கொள்கைகள் ஆல்சோ.
ஓகே. சோ அருண், நீங்க சொல்லுங்க, சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சினர்ஜின்னு பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் வேர்ல்டு வைட் வந்து 22 கண்ட்ரீஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. அவங்க வந்து கேட் சென்டரோட சிஸ்டர் டிவிஷன். இப்போது இந்தியாவில் மட்டுமே வந்துட்டு 600 பிரான்ச்சஸ் அக்ராஸ் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் சர்வீசஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு காலேஜ்லேருந்து பீப்புள் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்ப்பரேட்லேருந்து ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இது போக வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து 3 டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். ஸ்கூல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் பீப்புள் ஸ்கில்ஸ். ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கற்றுக் கொடுக்குறோன்னா, ஜென்ரலாக ஒரு MBA ஃப்ரெஷர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ்க்கும், இவங்களுக்கும், அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டில் ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் ஹையர் கிரேட்க்கு போகணுன்னு சொல்லிட்டு ஜாப் ஓரியன்டாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு உருவான கோர்சஸ் தான் இது கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்துட்டு PMP ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கார்ப்பரேட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹையர் கிரேட்க்கு பே ஸ்கேல் அண்ட் ஹையர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ். நெக்ஸ்ட்டு ACP, அதாவது அஜைல் சர்டிஃபைட் ப்ராக்டிஷனர், அதுக்கப்புறமா ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேஷன்ஸ், பிரைமவேரா, MS ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் CAPM சர்டிஃபைட் அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் டிவிஷன்ஸ் வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும். ஒன் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் PMI இன்ஸ்டிடியூட். இப்போது நாங்கள் வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெஜிஸ்டர்ட் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் PMI இன்ஸ்டிடியூட். இது போக வந்துட்டு கோல்ட் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஆரக்கிள் கம்பெனி நாங்கள் வந்துட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நெக்ஸ்ட்டு சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ். ஜென்ரலாக இது வந்துட்டு இதில் 6S 5S அண்ட் 6 சிக்மான்னு சொல்லிட்டு 2 கோர்சஸ் இருக்குது ஜென்ரலாக. இப்போது 6 சிக்மாவில் வந்து க்ரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் சொல்லித்தரோம் நாங்கள். இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5S வந்துட்டு ஜென்ரலாக யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் பசங்க கற்றுக்கலாம் 5S. ஜென்ரலாக 5Sனா டைம் வந்துட்டு எப்படி ரிசோர்ஸ் வந்து எப்படி யூசேஜ் பண்ணணும், வேஸ்டேஜ் எலிமினேஷன், எப்படி ப்ரொடக்டிவாக வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும், நல்லா ஆக்டிவாக எப்படி இருக்கணும், இது பற்றி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு இது இருக்கும் ஆக்சுவலாக அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஸ்கில்ஸ் இதில் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸும் நாங்கள் சொல்லித்தரோம் ஆக்சுவலாக. இப்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர். இப்போது காலேஜ்லேருந்து ஒரு பையன் வந்துட்டு ஜென்ரலாக இன்டர்வியூக்கு போகிறான்னா அவனுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. எப்படி இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ண போகிற கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து லேக்கிங்காக இருக்கும். இதில் வந்து இந்த பீப்புள் ஸ்கில்ஸு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் இது போக வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டேலி, ரீச் அக்கௌண்டன்ட் அண்ட் MS ஆஃபீஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் குறித்து பேசலாம். இப்போ காலர்ஸ் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய பொண்ணு வந்து தீபிகா பேரு. ஓகே. 79% மார்க் எடுத்திருக்காங்க BA ECE சப்ஜெக்ட். மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கேளுங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட எந்த துறையிலாவது ஆர்வம் இருக்குங்களா? மேடம் இப்ப அவங்களுக்கு வந்து அவங்க படிச்ச ECE சப்ஜெக்ட்ல எந்த வேலையும் கிடைக்கல. TCS செலக்ட் பண்ணாங்க, ஒன்னாவதுதான் இன்டர்வியூ வரல. அதனால மேற்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க வந்து எந்த கோர்ஸ் எடுத்து போகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எய்ம் இல்லாம இருக்கு. ஓகே, சரி டாக்டர் சார் நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். உங்க கேள்விக்கான பதில சொல்லுங்க. அருண், நீங்க சொல்லுங்க, அவங்க BE முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன படிச்சா அவங்க இன்னும் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. BE ECE இல்ல அவங்க படிச்சது. ஓகே ரைட். இப்போ BE ECE படிச்சவங்களுக்கு வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அது சஜஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இப்போ எங்கள் சைடில் வந்து சஜஷன் பார்க்கும்போது வந்துட்டு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பீப்புள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது வந்து என்ன பண்ணணும்னாக்க ட்ரெயின் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்டர்வியூக்கு எப்படி கம்யூனிகேஷன் எப்படி வந்து எஃபெக்டிவாக பேசணும், இன்டர்வியூ எப்படி பாஸ் அவுட் ஆகணும், அதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, PMEன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அதாவது இதில் வந்துட்டு பிரைமவேரா ஓவர்வியூ, அதுக்கப்புறம் PPM கான்செப்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ, இது பற்றி வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் மாடல் இருக்குது. ஸோ அது PME படித்தா பெட்டராக இருக்கும் அவங்க. ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. சார், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் மாதிரி இப்ப இல்ல, ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் இந்த கோர்சஸ் எடுத்து படிச்சும் டாப் லெவல் மேனேஜர்ஸை வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியறது இல்ல. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன லேக்கிங்? இப்போ நிறைய இது இந்தியன் இப்போ ஐஏஎம்ஸ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஹமதாபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, லக்னோவில் இருக்குது, இண்டோரில் இருக்குது, கோஷிக்கோட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐஏஎம்ஸ் இருக்குது, ஐஐடிஸ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, முதல்ல ஆர்இசி இருந்தது, இப்போ என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கேருந்தெல்லாம் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் ஆர் கம்மிங். பட் அங்கெல்லாம் அந்த பீப்புள் எல்லாம் அந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஐஎம்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல் ஷைனிங். தே யூஸ் டு கெட் 30 to 35 lakhs per annum salary. அந்த க்ரீமி பீப்புள் முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எல்லா பசங்கள்கிட்ட நவ் தே ஆர் ஆல் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அட்ராக்ட் ஆகிட்டாங்க. நிறைய டைம் அவுட் ஆஃப் 24 hours தே யூஸ் டு வேஸ்ட். முதல்லலாம் 10 வருஷம் முன்னாடி எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் வந்து வாத்தியார் நடத்துறது, ப்ரொஃபஸர் நடத்துறது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்பாரு. லேப்டாப் வச்சுட்டு கரெக்டாக இந்த சிலபஸ் வைஸ் போகிறாரா, யூனிட் வைஸ் போகிறாரான்னு. இப்போ அந்த பசங்களுக்கு அந்த அவேர்னஸே போயிடுச்சு. அந்த சிம்பிளி ஒரு புக்கு இல்லாமல், ஒரு பென் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கிளாஸில் என்ட்ரி ஆகிட்டு ஜஸ்ட் 2 hours 3 hours வயலே பண்ணிட்டு போயிடுறாரு. பட் அந்த எம்பிஏ லெவலில் மாரி அந்த மாரி வந்து கண்டினியூஸ் போலீஸ் ட்ரைனிங் மாதிரி இது, இன்டென்சிவ் கோர்ஸ் இது. அசைன்மெண்ட் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், சைக்கிள் டெஸ்ட் இருக்கும், கேஸ் ஸ்டடி இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், செமினார்ஸ் இருக்கும், சிம்போசியம்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். நம்ம வாதியார் இப்போ ப்ரொசஸ் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒன்லி 10 to 15% தான். 85% அந்த பையனே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து ஹி ஹேஸ் டு டெவலப் தி ஸ்கில். இப்போது மிஸ்டர் அருண் சொன்ன மாதிரி இப்போ சாஃப்ட் ஸ்கில்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் எல்லாம் அந்த சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அது வந்து எவ்ரி செமஸ்டரில் ஒரு கம்பல்சரியாக அந்த கோர்ஸ் பாஸ் பண்ணால் தான் டிகிரியை அவார்ட் பண்ணுறாங்க. இது நாட் ஓன்லி யூஜி லெவல், இப்போ எம்பிஏ லெவலில், எல்எல்எம் லெவல், எம்எல் அந்த இதெல்லாம் கூட எவ்ரி செமஸ்டரில் வந்து சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸு பாஸ் பண்ணால் தான் தே வில் பி அவார்டட் டிகிரி. பட் அது வந்து கிளாசிஃபிகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கிறது இல்லை. பட் அது வந்து அப்பியர் ஆகிட்டு தே ஹவ் டு பாஸ். ஸோ நவடேஸ் சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, லைஃப் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது லாஸ்ட் மீட்டிங்கில் கூட 120 கிராஜுவேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. பட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் எல்லா பசங்கக்கிட்ட எனக்கே ஒரு 2-3 பேர் தேவை இருக்குது. ஐ கேன் பே சம் 12 lakhs per annum, மந்த்லி 1 lakh கொடுக்குறேன், பட் யூ கிவ் மீ எ குட் பர்சன் சொல்கிறாங்க. பட் அந்த அவேர்னஸ், அந்த க்யூரியாசிட்டி லேர்ன் பண்ணோன்னு ஒரு இதுவே இல்லை. முதல்ல பேரண்ட்ஸோட மணி வந்து வேஸ்ட் பண்ணணுன்னு பையன் சொல்லுவான். நான் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் என்னோடய ஃபாதரோட 92 rupees போகுதுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த அவேர்னஸே இல்லை. தி பேரண்ட்ஸ் யூஸ் டு ப்ரொவைட் தேம் ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பசங்க வந்து கிராஜுவேட் டிகிரியை வாங்கிட்டு ஏதோ வேலைக்கு போயிடலான்னு போயிடுறாங்க. பட் அதில் வந்து ஒரு 10 to 15% தான் நல்ல ஷைனாக வராங்க. தே கோ ஃபார் பிக் கார்பரேட்ஸ், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸு, டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன்ஸு, இந்தமாரி பெரிய பெரிய நிறுவனம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு தே ஆர் ஆல் ஷைனிங்கு. அவள் பிளான் பண்ணுறா, ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்தால் 3 years மேலே நான் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருந்தால் நான் ஷைன் ஆக மாட்டேன்னு. ஸோ அதுவே ஒன்ஸ் இன் 3 years he used to jump so that he used to reach the top ladder, CEO of multinational companies at the age of 35 years. Now the companies want only young blood. இந்த மாதிரி ஒரு 50 வயசு 55 வயசுலாம் ப்ரிஃபரன்ஸே கொடுக்கக்கூடாது டாப் போஸ்ட்லலாம். எம்என்சி கம்பெனிலலாம் 35 வயசு 40 வயசுலலாம் they used to give, they used to reach the top position சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பசங்க ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு காம்பிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் பசங்க டெவலப் பண்ண முடியும். பிள்ளைங்கள் வந்து அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜ் இன்னும் 10ல் நிறைய தே ஆர் ஆல் அட்ராக்டட் வித் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் ஆனதுனால தே யூஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட்டு. அது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த கம்யூனிகேஷனு அந்த இதெல்லாம் ஈவன் யூஜி லெவல்லலாம் வந்து they have to provide them with good education. மார்க்கெட்டபிளாக இருக்கணும், வெளியே போனால் சேரியபிளாக இருக்கணும். அவங்க பசங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்பி படிக்க வைக்கிறாங்க. டுமாரோ he will be a good citizen சொல்லுவாங்க இல்லையா.
ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இது பேரண்ட்ஸ் டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். ஒரு 25 வயசு மட்டும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்லா வளர்த்து நல்ல ஒரு எஜுகேஷன் பண்ணி, அந்த மாதிரி நல்ல எஜுகேஷன் கொடுத்தா ரெஸ்ட் ஆஃப் தி 75 years the student வந்து the son வந்து he will not be either burden to the parents or to the society. ஒரு நல்ல மாடல் சிட்டிசன் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக அந்த அவேர்னஸ்ஸு, அந்த கியூரியாசிட்டி, அந்த லைஃப் ஸ்கில்லு, சாஃப்ட் ஸ்கில்லு, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனு, வேல்யூ ஆடட் கோர்சஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துன்னே இருந்தால் தான் for the faculty the process also should take care. They have to show maximum interest. சும்மா வந்து 1 hour 2 hour கிளாஸ் எடுத்துகிட்டு போனதில்லை. இந்த மென்டார்ஷிப்பு அதெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணி அவனை வந்து ஒரு 1.5 years 2 yearsல வந்து ஷைன் பண்ணி he should become a good and responsible citizen so that he will be asset to the organization சொல்லுவாங்க இல்லையா, நிறுவனத்துக்கு வந்து அசெட்டாக இருக்கணும். ஸோ அதான் வந்து நிறைய மக்கள் நிறைய நிறுவன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் தேர், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா தே கேன் ஸ்டார்ட் ஓன் இண்டஸ்ட்ரி. கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது, நிறைய பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்களே வந்து லோன் மாதிரி கொடுக்குறாங்க, மொரட்டோரியம் பீரியட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 years 3 years நீ வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணாத, பிரின்சிபலும் பே பண்ணாதன்னு சொல்லி, அப்புறம் 3 வருஷம் பிறகு நீ சம்பாதிச்சு ஒரு சொல்வார். முதல்ல ஒரு நம்ம காமராஜர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது மாண்புமிகு காமராஜர், வாங்கி பழகாது கொடுத்து பழகு, கை நீட்டின்னு சம்பளம் வாங்காத கொடுத்து, டோன்ட் பி த ஜாப் சீக்கர்ஸ் பி ஜாப் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஒரு அவேர்னஸ் எடுத்துன்னு வந்தால் நிச்சயமாக நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசு கண்ட்ரியாக மாற்றி விட்டுடலாம். கண்டிப்பா சார். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் குறித்து பேச வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சென்னையில இருந்து சடகோபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் வந்து பிஇசி பிளஸ் எம்டெக் நானோ டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஓகே. எந்த அளவுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு, இல்ல ஃபர்தரா வந்து மேற்கொண்டு படிக்கலாங்களா? எம்டெக்ன்றது ஃப்ரெஷர் அப்படின்றதுனால வந்து என்னென்ன கம்பெனில எந்தெந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா அப்படின்றது கொஞ்சம் தெரியும். இப்படி எம்டெக் ஒரு நானோ டெக்னாலஜி முடிச்சதால என்னென்ன
ஃபீல்டுல வந்து அப்ளை பண்ணலாம் இண்டஸ்ட்ரியில. பிளஸ் வந்து என்னென்ன வெப்சைட்ல நம்ம சர்ச் பண்ணோம், என்னென்ன கிரைட்டீரியா, இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும். இல்ல மேற்கொண்டு படிச்சா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃபர்தரா, அதாவது வந்து பிஹெச்டி டாக்டரேட் பண்ணா, அது கொஞ்சம் சொன்னா யூஸ்ஃபுல்லா. ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்க கேள்விக்கான பதிலை இப்ப சொல்லுவாங்க. அருண் நீங்க ஓகே, இதுக்குண்டான பதில் வந்துட்டு அவர் நியரஸ்ட் கேட் சென்டர் போய் விசிட் பண்ணா ஹில் பி கெட்டிங் a better answer for that. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து சினர்ஜி பிசினஸ் ஸ்கூல்ல இப்ப சார் சொன்னாரு, இப்போ ஏன் எல்லாரும் டாப் லெவல்ல அச்சீவ் பண்ண முடியறது இல்லைன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். சோ அதுக்கு எந்த வகையில நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க? உங்களுதுல அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபேக்கல்ட்டி எங்களது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் ஹையர் பண்ணுவோம் ஜென்ரலாக வந்துட்டு. இப்போது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு எங்ககிட்ட அந்த சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஜென்ரலாக இங்கே தான் லேகிங் இருக்கும். ஆக்சுவலாக ஜென்ரலாக ஒரு காலேஜ்லேருந்து கார்பரேட் கண்ணுள்ள அவங்க ஃபர்ஸ்ட் ஜாப் போகிறச்ச வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு நாலேஜ் இருக்கும். ஆக்சுவலாக எம்ப்ளாயபிளாக இருக்கிற அந்த ஒரு இது ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு அவங்க எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். ஜென்ரலாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக ப்ரிசைஸ் அண்ட் ஷார்ப் ஸ்டேட்டல் பாயிண்ட்டாக வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், கல்வி செல்வம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? இந்தியாவனம் தாலுகால இருந்து பேசுறோமா? சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? எங்க பொண்ணு எம்இ படிச்சிருக்குங்க. அவங்களுக்கு வந்து வேலையே கிடைக்கலீங்களா? இப்போ வந்து இன்னமும் நீங்க சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. அதான் வேலை கிடைக்கலம்மா, அதனால இன்னும் என்னமா வருது? ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்க கேள்விக்கான பதில சார் சொல்லுவாங்க. எம்இ என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல. எம்இ மேனுஃபேக்சரிங்கா, மெக்கானிக்கலா? ஸோ எம்இ படித்தவங்க வந்து வாத்தியார் வృత్తిக்கும் போகலாம். இப்போ நிறைய காலேஜஸில் வந்து அது வந்து நெட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் வாத்தியார் உத்தியோகத்துக்கு போகலாம். ஸோ எம்இ படிச்சிருக்காங்க அந்த பாப்பா. நிச்சயமாக அந்த நெட்டு இல்லைன்னா அந்த ஸ்லெட் எக்ஸாம் எழுதி ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் டெஸ்டிங் இல்லை நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி எழுதி ஷீ கேன் கோ ஃபார் ஏ ஜாப். ஏதாவது ஒரு நிறைய காலேஜஸில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இந்த மாதிரி சேர்ந்தால் நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி திரும்ப மேற்கொண்டு படிக்கணும்னா பிஹெச்டி எல்லாம் படிக்கலாம். இல்லை அதுக்கு வந்து வசதி இல்லைன்னா இந்த மாதிரி நெட்டு ஸ்லெட்டு பாஸ் பண்ணி வாத்தியார் வேலை உத்தியோகத்துக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போய் சேரணும். ஓகே, அடுத்த நேயரிடம் பேசலாம். வணக்கம், கல்வி செல்வம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? செங்கல்பட்டுல இருந்து சுஜாதா பேசுறேங்க மேடம். சொல்லுங்க மேம், உங்களோட கேள்வி என்ன? பாப்பா வந்து இப்போ பொண்ணு வந்து +2 படிச்சுருக்கா. அவங்க வந்து இப்போ பிடெக் பண்ணணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட். ஓகே, அவங்க அது எப்படி, அது இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அது படிச்சா அதுக்கு மேற்கொண்டு அந்த பிடெக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? அடுத்து என்ன அவங்க ப்ரொசீட் பண்ணலாம்னு கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, அதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்களா? ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்க கேள்விக்கான பதில சொல்லுவாங்க. ஸோ 12th படிச்சுட்டு இருக்காங்க. பிடெக்ல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறேன். பிடெக் இப்போத்துக்கு அவங்க க்ளோசஸ்ட் கேட் சென்டர் விசிட் பண்ணா இட் வில் பி பெட்டர். ஆக்சுவலாக இதுக்குன்னா நான் ஆன்சர் தான். ஓகே, நேர்களே அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், கல்வி செல்வம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம். சார், இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் தவிர்த்து ஒரு ப்ராப்பர் மேனேஜரா ஒரு செட்டில் ஆகிறதுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்க மியாசில வழங்குறீங்களா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து சப்ஜெக்ட்ல இருக்குது. இந்த எம்பிஏ கரிக்குலம்ல அந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போது லா இன்ஜினியர் மாரி இஸ் நாட் எ ப்ரொஃபஷன். இது வந்து எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறாங்க இதில். ஸோ மொத்தம் 26 சப்ஜெக்டாக வருது. ஸோ பர்சனாலிட்டி, குரூப் டைனாமிக்ஸு, இந்தமாரி லைஃப் ஸ்கில்லு, இந்தமாரி ரோல் பிளே எப்படி பண்ணோம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, மோட்டிவேஷன்னு, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதெல்லாம் வந்து இந்த கரிக்குலமில் வந்துடும் எல்லாம். ஸோ அந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து குரூப் சொன்னீங்க பார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு அந்தமாரி ட்ரைனிங் எல்லாம் நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறோம். அடிஷ்னலாக வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, கார்பரேட்ஸ்லேருந்து வராங்க. அவங்களெல்லாம் வந்து கெஸ்ட் லெக்சர் மாதிரி வீக்லி
twice or thrice they used to come and visit. ஓகே So அந்த மாதிரி training தொடர்ந்து நேர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் நம்ம. வணக்கம் கல்வி செல்வம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், சொல்லுங்க சார் நீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு, எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இப்போ சொன்னார் சார் ஒன்று டேலி, அந்த மாதிரி அடிஷ்னல் வேல்யூ ஆடட் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வந்து டிகிரி கொடுக்குறோம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி கொடுக்குறாங்க. MBA முடிச்சவொன்னே இந்த 26 சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் எல்லாம் இருக்குது. சம்மர் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இருக்குது, அது தனியாக 100 மார்க்கு. ப்ராஜெக்ட்னு இருக்குது, அது போய் 3 மாதம் 4 மாதம் போய் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிகிரி வந்து அவார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பொதுவாக வந்து எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் தான் வாங்குவாங்க அதில். ஏன்னா எல்லாம் MBA வந்து இஸ் a ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ்ஸு. ஸ்டில் டிமாண்ட் இஸ் தேர். நிறைய பேர் BE முடிச்சவங்க எல்லாம் வந்து ஒரு 10-15 பேர் BE முடிச்சவங்க வந்து MBA வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்னு சொல்ல முடியாது. MBA வந்து இட் வில் சூட் டு ஆல் ப்ரொஃபஷன். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக போகலாம், ஒரு HR மேனேஜராக போகலாம், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக போகலாம். இந்தமாரி நிறைய வாய்ப்பு இருக்குது. சிஸ்டம் அனாலிஸ்டாக போகலாம். ஸோ இதுமாரி பெரிய பெரிய போஸ்ட், நிறைய போஸ்ட் ஆகிடுச்சு. முதல்லலாம் வந்து 1960ஸ்லாம் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு 100 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அந்தமாரி இல்லை, ஒரு 15,000 பேர் 20,000 பேர் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அது மேனேஜ் பண்ணுறதுக்கு பிக் ஃபோர்ஸ் வேணும். இது HR வந்து ஆல் ரிசோர்ஸஸ் டெப்ரிஷியேட்ஸ், பட் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகினே போவோம், அது டெப்ரிஷியேட்டே ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இஃப் யூ கிவ் எ மேன் எ ஃபிஷ் ஹி வில் ஈட் இட், பட் இஃப் யூ ட்ரெயின் எ மேன் டு ஃபிஷ் ஹி வில் ஃபீட் தி என்டையர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ட்ரைனிங்கு, எஜுகேஷன், டெவலப்மெண்ட் இட் வில் நாட் கோ வேஸ்ட் அட் ஆல். மெனி ஆர்கனைசேஷனில் நிறைய நிறுவனத்துலேருந்து கம்பல்சரியாக போய் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் பண்ணிட்டு வா, ஒரு 10 நாள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு வா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து வெஸ்டிபிள் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு, லேர்னர்ஷிப் ட்ரைனிங், சூப்பர்வைசர்ஷிப் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் இருக்குது. ஸோ ட்ரைனிங் வந்து கண்டினியூஸாக கொடுத்துன்னே இருந்தால் தான் பர்சன் வில் எக்ஸல்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா ஹி வில் பிகம். ஓகே, ஒரு முறையான ட்ரைனிங் வேணும் நீங்க சொல்றீங்க. ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து எஜுகேஷன் ஆல்சோ முக்கியம். எஜுகேஷன் இல்லாமல் ட்ரைனிங் கொடுத்தா வேஸ்ட்டு. ஸோ எஜுகேஷன் வில் நாட் கோ வேஸ்ட் அட் ஆல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, இப்போ தொடர்ந்து நேயர்கள் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? நம்ம திருச்சி லாங்குவேஜ் மேடம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? நீங்க டிவி வால்யூம் மியூட்ல போட்டுட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. ஓகே, பொண்ணு 82% வாங்கியிருக்கு மேடம். ஓகே, ஃபர்தரா ஒரு ஜாப் கிடைக்க வேற ஜாபு போக முடியல மேடம். சும்மா எந்த மாதிரி கம்பெனில பொண்ணுங்க தான் கிடைக்க மேடம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில சொல்லுவாங்க. அவங்க டாட்டர் EC முடிச்சிருக்காங்க, ஜாப் கிடைக்கிறதுக்கு ஃபர்தரா என்ன பண்ணணும்னு கேக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முந்தி சொன்ன மாதிரி அதுதான் ஆக்சுவலாக எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது ஒரு பேக்கேஜ் இருக்குது அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு PME வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் நீங்கள். ஸோ ESTP அண்ட் PME would bring a better value to her resume. ஓகே, ஃபைனலி ஜாப் அஷூரன்ஸ் நீங்க சினர்ஜி பிசினஸ் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல கொடுக்குறீங்களா, இல்ல அதற்கான ஏதாவது லிங்க் இந்த கம்பெனிஸோட டை அப்ல இருக்கீங்களா, அதை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. ஓகே, எங்ககிட்ட வந்துட்டு more than 1800 clients ப்ளஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வேணா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தட் வுட் பி ஸ்ட்ராங் ஆக்சுவலாக எங்ககிட்ட இருந்து. ஸோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இஸ் கேரண்டீட், நாட் அஷூரன்ஸ். ஓகே, கண்டிப்பா இந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சிக்கு வந்து நியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பத்தியும் அந்த கோர்ஸ் பத்தியும் அதுக்கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நீங்களும் நிறைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பத்தி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.